பாகால் ஆமோனில் சாலொமோனின் திராட்சைத் தோட்டம். உன்னதப்பாட்டு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பாகால் ஆமோனிலே சாலொமோனுக்கு ஒரு திராட்சைத் தோட்டம் உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். பாகால் ஆமோன் என்பது பிசாசின் ஆளுகை நிறைந்த இந்த உலகத்தை காட்டுகிறது. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்று பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவிடம் சொன்னதை லூக்கா 4ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனங்களில் வாசிக்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதி என்று இயேசு கிறிஸ்து பிசாசானவனை குறிப்பிடுவதை யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சாலமோன் என்பது தாவீதின் குமாரன் சாலமோனை அல்ல, சமாதான பிரபுவாகிய தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது என்பதை உன்னதப்பாட்டு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 616ஆம் செய்தியின் மூலமாக தியானித்தோம். திராட்சை தோட்டம் என்பது இந்த உலகத்தில், அதாவது பிசாசின் ஆளுகை நிறைந்த இந்த உலகத்தில் இருக்கிற தேவனுடைய சபையை, தலையாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை திருஷ்டாந்தப்படுத்துகிறது. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று அந்த அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலும் சொல்லியிருக்கிறார். காவலாளர் என்பவர்கள் தேவனால் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுடைய உடன் சபை ஊழியர்களையும் குறிப்பிடுகிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறதையும் கவனியுங்கள். நாம் அனைவரும் உடன் ஊழியர்கள் என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய சபையாகிய இந்த திராட்சை தோட்டத்தை தேவன் நமது வசத்தில் கொடுத்து அதன் பலனுக்காக ஒவ்வொருவனும் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி கட்டளையிட்டிருக்கிறார் என்று இங்கே நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் உன்னதப்பட்டு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. 1000 வெள்ளிக்காசு என்பது எதை குறிப்பிடுகிறது? வெள்ளிக்காசுகள் என்பது ஆத்துமாக்களை குறிப்பிடுகிறது. வெள்ளிக்காசு என்பது மனம் திரும்புகிற ஆத்துமாவுக்கு ஊமையாக இயேசு கிறிஸ்து லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் சொன்னதை கவனியுங்கள். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது. வெள்ளி என்று மனுஷ ஆத்துமாவை கர்த்தர் குறிப்பிடுவதை மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் சகரியா 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் காணலாம். நாம் ஒவ்வொருவரும் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பது 1000 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று நினைத்து நாம் நமது எஞ்சியுள்ள நாட்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.